ஹலோ கைஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை பற்றி பார்த்துருந்தோம். த்ரோஸ் அண்ட் த்ரோவை பற்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கலாமாங்க. ஒரு பேக்கேஜுக்குள்ளே இன்டர்ஃபேஸ்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கிளாஸ் இன்டர்ஃபேஸ் டெமோன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது இன்டர்ஃபேஸ் பேக்கேஜ் ஆட் ஆகிருக்கு. ஓகே, முதல்ல நம்ம இந்த ப்ரோக்ராமில் மெயின் மெத்தட் வருது கடைசியில் தான். ஓகே, நீங்கள் ரீடாக வேணாம், ஏன் முதல்லையே மெயின் மெத்தடை கால் பண்ணலன்னு சொல்லிவிட்டு இதை இன்டர்ஃபேஸில் இப்படி தான் பண்ணுவோம். நம்ம த்ரோஸ்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம், கடைசியில் கால் பண்ணுற மாதிரி. ஓகே, முதல்ல நம்ம டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம் இன்டர்ஃபேஸில். இந்த வைக்கிள்னு சொல்லிவிட்டு அது இப்போ வாய்டில் ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஆக்ஸலரேட்டு, ஸ்பீட் எதுக்கு கொடுத்துருக்கோன்னா நம்ம ஸ்பீடை டைப் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்பீடுங்கிறது 90, 120, 150 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அதுக்காக இந்த போட்டிருக்கோம். சரியா? அடுத்து இந்த செகண்ட் இம்ப்ளிமெண்ட் மெத்தடில் இப்போது கிளாஸ் கார் இம்ப்ளிமெண்ட் த வெஹிக்கிள் பண்ணியிருக்கோம். வெஹிக்கிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்ஃபேஸில் எல்லா மெத்தடையும் பாடியில் ஆட் பண்ணணும். இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா மெத்தடையும் இந்த பாடிக்குள்ளே ஆட் பண்ணணும். எப்படின்னா, இப்போது இங்கே ஸ்டார்ட்னு இருக்கா, அப்போது இந்த கார் ஸ்டார்ட், கார் ஸ்டாப், கார் ஆக்ஸலரேட்டிங் டு ஸ்பீட் ப்ளஸ் கிலோமீட்டர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த செகண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் மெத்தடில் இங்கே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது தேர்ட் மெத்தட் கடைசியில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பப்ளிக் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் டெமோ அதுங்கிறது நம்மளோட கிளாஸோட நேமு, மெயின் மெத்தடு, அதுக்குள்ளே வைக்கிள் வின்னா இங்கே இந்த வெஹிக்கிள் இதோட ஃபஸ்ட் லெட்டர் இப்போது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் நேம் மாதிரி வி கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு நியூ கார். ஓகே, இதை கீழே கால் பண்ணியிருக்கோம். இந்த காருங்கிறது. ஓகே, இந்த காரை தான் நாம் இங்கே ரைட் பண்ணியிருந்தோம். ஓகே, கார் க்ளோஸ் பண்ணிவிட்டு வி டாட் வின்னா இந்த வி. ஓகே, வி டாட் ஸ்டார்ட் இங்கே இருக்குது, இதோ ஸ்டார்ட் இருக்கா, அந்த மாதிரி. இப்போ ஸ்டாப்னா இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்கோம்ல இன்டர்ஃபேஸில் அது. ஆனால் இந்த ஆக்ஸலரேட்னு இருக்குல்ல, அதில் நான் முதல்லே சொன்னேன் எதுக்காக போட்டிருக்கோன்னு, இந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு. அப்போ நாம் இங்கே 80ன்னு போட்டிருக்கோம்ல, இது அவுட்புட்டில் வரும்போது என்ன வரும்னா இது இங்கே வந்துடும். ஓகே, கார் ஆக்ஸலரேட்டிங் டு ஸ்பீட் எவ்வளோ, 80 + கிலோமீட்டர், இந்த மாதிரி அவுட்புட்டில் வரும். ஓகே, உங்களுக்கு புரியலைன்னா இப்போது அவுட்புட் பார்க்கலாம். நான் இப்போ என்ன சொன்னேன்னா உங்களுக்கு அப்போ புரியும். ஒரு நிமிஷம். ஓகேவா, இந்த கார் ஸ்டார்ட்னு வந்திருக்கு, இங்கே கால் பண்ணதுனால கார் ஸ்டார்ட். ஓகே, அது அடுத்தது ஆக்ஸலரேட், கார் ஆக்ஸலரேட்டிங் 80 km/h, அந்த மாதிரி பர் ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸ்டாப்புங்கிறது கார் ஸ்டாப், அதையும் இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போது புரியுதா? இன்டர்ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ மெயின் மெத்தட் இருக்குது, முதல்ல இன்டர்ஃபேஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆனால் இது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே, 3 மெத்தடை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.